अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே, எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய பெயர் அருளும் வற்றா பெரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையால் அவனது நாட்டத்தினால் எப்படி அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஒன்று கூட்டியுள்ளானோ, அதே போல இரையச்சமுடைய மக்களுக்காக, ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால் அல்லாஹு தாலா இந்த புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் என்கின்ற மாதத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடத்தில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பயானை நம்ம ஆரம்பிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் எதுப்பா? ரபியுல் அவ்வல். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் வசந்தம். என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ். ரபியுல் அவ்வல் அப்படின்னாலே முதல் வசந்தம் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு அர்த்தம் கொண்டது. அறிஞர்கள் சொல்றாங்க, முதல் வசந்தம் அப்படின்ட்டு பேர் வச்சதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துல பிறந்தாங்களா, அல்லது இந்த மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததுனால முதல் வசந்தம் அப்படின்ட்டு அல்லாஹு தாலா பேர் சூட்டினானா அப்படிங்கிறது கூட அந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்லி காட்டுவாங்க. முதல் வசந்தம், சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்குமே ஒரு வசந்தமான, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அன்பு நபியாக இந்த உலகத்துல வாழ்ந்து மறைஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ரசூல்லா பிறந்ததுனால யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி தானே. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவோம். ஆனால் சும்மா பேசிக்காக நம்ம கேட்டால் எனக்கு என்னுடைய அத்தா பிடிக்கும், எனக்கு அம்மா பிடிக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுங்க பிடிப்பாங்க, எனக்கு அவங்க பிடிக்கும், என்னுடைய ரிலேஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் நேசத்திற்கு தகுதியான இரண்டே பேர் யார் அப்படின்னா, முதலில் அல்லாஹு தான் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நேசிக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, தன்னுடைய உயிரை விட, தாம் சேர்த்து வச்சிருக்க செல்வத்தை விட, எதையெல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கோமோ, அது தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், பொருட்கள்ல மீது மோகம் இருக்கலாம், சில பேருக்கு பொருளாதாரத்தின் மீது மோகம் இருக்கலாம். இது எல்லாத்தை காட்டிலும் அல்லாஹ்வின் மீது தான் முழுமையான நேசம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அப்படிதானே? நம்ம அல்லாஹ் முழுமையா நேசிக்கிறோம் இல்லையா? அவன் மீது நேசம் இருந்தால் மட்டும்தான் அவன் நம்மளை நேசிப்பான். அல்லாஹுடைய நேசம் நமக்கு எல்லாருக்குமே வேணும்ல. அல்லாஹ் தாலா நேசித்த மக்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். நமக்கு சொர்க்கம் கண்டிப்பா வேணும் தானே? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப முதல்ல அல்லாஹுவை நேசிக்கணும். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கணும். அல்லாஹ்வுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்ளணும். அது என்ன நேசம் கொள்றதுன்னா எப்படி? நாம தான் ரசூல்லாவை பார்க்கல தானே. யாராவது நம்ம பார்த்துருக்கோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவங்களுடைய நடைமுறை பாவனை எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். நம்ம கற்பனை செஞ்சு வச்சதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அல்லாஹ் அவர்களை அற்புதமாக படைத்த ஒரு மாமனிதர். அற்புதமா அல்லாஹு தாலா மனிதர்களையே ஒரு புனிதரா என்ன செஞ்சிருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கா. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க அறியாமை காலத்துல இருக்கும் பொழுது, ஜாஹிலியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாஹிலியா காலம்னா அதாவது மனிதனாவே என்ன செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த அரபிய மக்கள் மனிதர்களை மனிதராகவே மதிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நம்ம யாராவது நம்மளை அடித்தான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கே பாரு, கன்னத்தில் மூஞ்சி முறையெல்லாம் அடி பேத்து விட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஒரு இதில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃப்ளோவில் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் சொல்லக்கூடியவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இங்கே பாரு, என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட உன்னை கொன்று உன் தலையில் இருக்கக்கூடிய மண்டை ஓட்டில் உட்காந்து என்ன செய்வேன்? அதில் மது ஊற்றி குடிப்பேன். அப்படி அகோரமான ஒரு புத்தி கொண்டவர்கள் தான் அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அந்த அளவிற்கு சிலை வணக்கத்துல மூழ்கி போனவங்க.
எந்த அளவுக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிலையை வச்சிருக்காங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிலை இருக்கும். இப்படி சிலையிலை மூழ்கி போன, மதுவில் அடிமையாகி போன, அறியாமை காலத்தில் இந்த குறி பார்க்கறது, ஜோதிடம் பார்க்கறது, மாந்திரிகம் செய்யறது, இப்படின்ட்டு என்னெல்லாம் அட்டுழியங்கள் செய்ய முடியுமோ எல்லா அட்டுழியங்களையும் அந்த அறியாமை காலத்தில் அந்த மக்கள் செஞ்சு கொண்டுதான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் பிறந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லுவாங்க, நான் அறியாமை காலத்தில் 2 தவறு செய்ய முற்பட்டேன். ரசூல்லா தவறு செய்ய முற்பட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் கவனிங்க. அல்லாஹு தஆலா அவர்களை எப்படி தூய்மைப்படுத்தி எப்படி அல்லாஹுடைய தூதராக தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறத பாருங்களேன். முதல் தவறு, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயசு, உங்களை போல வயசுல என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? ஆடு மேய்ச்சிருக்காங்க. அல்லாஹுடைய தூதர் ஆடு மேய்க்கும் தொழில் கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு மேய்க்கிறது, நம்ம எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தா, ஆட்டு இடையர்களை பார்த்தா நம்ம எப்படி யோசிப்போம்? இங்க பாரு ஆடு மேய்க்கிறவங்களை பாரு அப்படின்னு நம்ம எவ்வளவு ஏளனமா நம்ம நினைப்போம். ஆனா நம்மளுடைய தூதர், நமது ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சொல்லுவாங்க, என்னுடைய நண்பர்களோடு நான் ஆடு மேய்க்க போயிருந்தேன். ஆடு மேய்க்க போகும் பொழுது உங்களுக்கு ஒரு தம்பதியினர்களுக்கு திருமணம் நடந்துச்சு. அன்றைய இரவு கச்சேரி பண்ணுவாங்களாம். இந்த ட்ரம்ஸ் வாசிச்சு அப்பயுமே அங்கே இருந்திருக்கு. இப்போல்லாம் நம்ம மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடி திருமண விழாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, காஃபிர்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும். ஸ்பீக்கர் இது பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க, என்னென்ன அட்டுழியங்கள்லாம் பண்ணுவாங்க. அது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்றைய இரவு அந்த ஒரு வீட்டில் திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமண நேரத்தில் கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன், என் ஆட்டை நீங்கள் ஓட்டிட்டு போங்க அப்படின்ட்டு நண்பர்களிடத்தில் சொல்லி, இது கட்டுக்கதை கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு சொஹீஹான ஒரு சம்பவம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, போறாங்க. போகும் பொழுது அந்த 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 கச்சேரி நடக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து அவர்கள் அறியாமலேயே அல்லாஹு தஆலா தூக்கத்தை கொடுத்துடுறான். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா காலையில சூரியன் விடிஞ்சிருது. அவங்க கச்சேரியும் பார்க்கல, எந்த கன்றாவியும் என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கல. அந்த தவறுல இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்து தூய்மைப்படுத்தி என்ன செய்யறான், அப்படியே அவங்கள அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துறான் அல்லாஹ். இது முதல் தவறு. 2வது தவறு எப்ப நடந்துச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செப்பனிடக்கூடிய பணி, அதாவது கஅபா என்று சொல்லக்கூடிய அந்த இறை ஆலயம் இருக்கும்ல. கஅபா எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்குது? எங்க சொல்லுங்க சும்மா. சவுதி அரேபியா. நமக்கு சவுதி அரேபியாவில் இருக்குது, மக்கான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? மக்காவில் இருக்கிறது தான் கஅபா. மதீனாவில் இருக்கிறது என்னது? ரவுலா ஷரீஃப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்க ஸ்தலம். சரிங்களா? சரி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 35 வயது. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் தவறு நடக்கும் பொழுது அவங்களுக்கு சிறு வயது 12 வயது தான். 2வது தவறு நடக்கும் பொழுது 35 வயது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த கஅபாவை செப்பனிடுறாங்க. அதாவது இப்போ பார்க்கக்கூடிய கஅபா மாதிரி அப்போ இல்லப்பா. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆள் உயரத்துக்கு தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். மேல் முகடு இருக்காது. மழை பெஞ்சா கஅபாக்குள்ள தண்ணி விழுகும். 4 பக்கம்தான் சுவர். அந்த அளவுக்கு தான் கஅபா இருந்திருக்கு. அப்போ காலங்கள் ஆக ஆக அந்த சுவரெல்லாம் ரொம்ப அரிச்சிடுச்சு. ஒரு வெள்ள பிரளயம் வருது. ஒரு அம்மா என்ன செய்யும் தெரியுமா, தினமும் போய் கஅபாவுக்கு பூஜை போடுறேன்னு போட்டுட்டு என்ன செய்யும், சாம்பிராணி புகையை போட்டு அந்த கஅபாவில் சூன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, அதனால ஒரு சுவரே என்ன செஞ்சிருச்சு, பாலா போயிடுச்சு. இப்படி அதனால அந்த கஅபாவை நல்ல முறையில கெட்டணும்னு சொல்லிட்டு அந்த குறைஷி தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணும் பொழுதுதான் அந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த கஅபாவை கெட்டுறதுக்காக கல்லு சுமந்துட்டு போறாங்க. யாரு சுமந்துட்டு போறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லு சுமந்துட்டு போறாங்க. உங்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத், நீங்கள் கீழாடை இருக்குல்ல, அதை கலட்டிட்டு உங்கள் தோளுக்கு மேலே வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே கல் வச்சுக்கோங்க, ஏன்னா தோல் வலிக்கும்ல, அதனால தோல் மேலே துணி வச்சு அதுக்கு மேலே கல் வச்சு சுமந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்களாம், கீழாடை கலற்றும் பொழுதே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அப்பாஸ் எல்லாம் தண்ணி தொளிச்சு, எந்திரி முஹம்மத், எந்திரிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லும் பொழுது எழுந்த உடனே, ஐயோ எங்க எனது கீழாடை, எங்க எனது வேஷ்டி கீழாடை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவ்வளவு வெக்கம் நிறைந்தவர்கள். ஒரு கன்னி பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வெக்கம் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வெக்கப்படுவாங்களாம். அப்ப எங்க எனது கீழாடை அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கட்டி கொள்றாங்க.
இது எதுக்காக இது சொல்ல வந்த அப்படின்னா, அவர்களுடைய இரண்டாவது தவறு செய்ய முற்படும் பொழுது, ஏன்னா கீழாடை கலட்டினோம்னா நமக்கு வந்து பார்க்கக்கூடாத உறுப்புகள் தெரிஞ்சிடும். அதனால அல்லாஹுடைய தூதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹு தஆலா அவ்வளவு பக்குவமா தூய்மையா வளர்க்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப கீழாடை கலட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன செய்யுது? மயக்கம் வருது. மயக்க வந்த உடனே எழுந்த உடனே கீழாடையை கட்டி கொள்கிறார்கள். நான் இரண்டாவது தவறு செய்ய முற்படும் பொழுது அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். புரியுதுங்களா? 2 தவறுலேருந்து என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூய்மைப்படுத்துறான். சுப்ஹானல்லாஹ். இதுல நமக்கான ஒரு பாடமும் இருக்குது. நாமெல்லாம் தவறு செய்ய போகும் பொழுது நீ செய்யின்ட்டு அல்லாஹ் நம்மளை சொல்லவே மாட்டான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு வீடியோ பாக்குறீங்க, ஒரு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறீங்க, இல்ல அந்நிய ஆண் நல்லா பாதுகாக்கணும், அந்நிய ஆண்களிடத்திலையும் அந்நிய பெண்களிடத்தையும் நீங்க பேசுறதுக்காக முயற்சி செய்றீங்க, உங்களுடைய மனம் நாடுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹு தஆலா இது தப்பு, இது தேவையில்லாத விஷயம், இதை செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, இது பின்விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஒரு உள் உணர்வை அல்லாஹ் போட்டு விடுவான். அதுல இருந்து நம்ம சுதாரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கானது அல்லாஹ் தஆலா நமக்கு நேர்வழியை காட்டிடுவான். ஆனா அதுல இருந்து நம்ம வழி பிறண்டு நம்ம மனசு சொல்லபடி கேட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே என்ன செய்வான்? இந்த வழி பிறளக்கூடிய தவறான வழியை என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்துருவான். அதை போலத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்ய முற்படும் பொழுது கொஞ்சம் அல்லாஹ் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து நிறுத்தும் பொழுதுதான் அவர்கள் தூய்மையான மனிதர்களாக புனிதர்களாக இன்று வரைக்கும், எந்த அளவுக்கு அப்படின்னா கியாமத் நாள் வரைக்கும் அவர்களைப் போல சாப்பிடக்கூடிய மனிதர்கள், அவர்களைப் போல தாடி வைக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களைப் போல தொப்பி அணியக்கூடிய, அவர்களைப் போல கீழாடை அணியக்கூடிய, அவர்களைப் போல உடையும் பாவனையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முக்மீன்கள் கியாமத் நாள் வரைக்கும் இருப்பாங்க. எந்த தலைவரையாவது இப்படி யாராவது பின்பற்றுவாங்களா? சுப்ஹானல்லாஹ். நீங்க யாரையாவது ஒரு ரோல் மாடலா நீங்க எடுத்துக்கிடுவாங்களே, காலங்கள் ஆக ஆக அவரை விட பெட்டரா நம்ம என்ன செய்வோம்? தேடுவோம். அப்படிதானே? இந்த தலைவர் வேண்டாம், இந்த ரோல் மாடல் வேண்டாம், இவரை விட இவர் பெட்டரா இருக்கிறார். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம சினிமா நடிகைகளா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், அவங்கள ஒருத்தவங்களை நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் பாதுகாக்கணும், இப்படி செய்யவே கூடாது, ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்தவங்க இவரை விட இன்னொருத்தவங்க ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ பெட்டரா வரும் பொழுது என்ன செய்வாங்க? சரி, இது சரியில்லை, இது மாத்திக்கிறோம் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்க கூட. அது உதாரணத்துக்காக சொல்றேன். அது போல மாற்றக்கூடிய மனிதர்களும் தலைவர்களும் தான் இந்த உலகத்துல உருவாகிறாங்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி மூச்சு வரைக்கும், நம்மளுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவர்கள்தான் ரோல் மாடல். அவர்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அழகான முறையில ரபியுல் அவல் மாதத்துல முதல் வசந்தமாக இந்த உலகத்துல பிறந்து அல்லாஹு தஆலா புனிதராக தூய்மையானவராக இந்த உலகத்துல வளரச் செய்யறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அவங்க பிறக்கும் பொழுதே தந்தையை இழந்த மனிதர், தந்தை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது தந்தை முகத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. தாயை பார்த்து, தாயும் கூட எத்தனை வயசுல இறந்துட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயதுல இறந்து போயிட்டாங்க தாய். தாயும் தந்தையும் 6 வயதில் இறந்து அனாதையாக நிற்கக்கூடிய சிறுவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6 வயசுனா என்னப்பா வயசு? தாயுடைய பாசத்தையும் தந்தையுடைய பாசத்தையும் தேடக்கூடிய வயது 6 வயது. அந்த வயசுல ரசூல்லா நபி தாயும் இல்லை தந்தையும் இல்லை. தாய் வந்து ஒரு தாயிஃபுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கிறது நீக்கு தெரியணும் இல்லையா? ரசூல்லாவுடைய கைப்பிடிச்சு, வாப்பா அவங்களுடைய மாமாமார்களை நான் காட்டுறேன், தாயிஃப்ல இருக்கிறாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு இடத்துல நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாங்க. அந்த காலத்துல வந்து வெப்பங்கள் அதிகம், பாலைவனம் இல்லையா, அதனால சூடு அதிகம், அதனால நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாங்க. இறந்தது கூட அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஒண்ணுமே தெரியல. வந்த வழிப்போக்கர்கள் தான் இறந்த இடத்துலயே ஆமினாமாவை அடக்கம் பண்ணிடுறாங்க. பின்னொரு காலத்துல ரசூல்லா ஹிஜ்ரத் செய்யறதுக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த தன்னுடைய தாயுடைய கபரை கடக்கும் பொழுதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த கபர் ஏதோ ஒரு கபர் இருக்குது, சஹாபாக்களோடு பயணம் மேற்கொள்றாங்க. அந்த இடத்தை பார்த்துட்டு நின்னுன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. சஹாபாக்களுக்கு புரியல, அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்காக அழுகுறாங்கிறது புரியல. இது வந்து பெரிய வயது ஆனதுக்கு அப்புறம் எதுக்காக அழுகுறாங்கன்னு புரியல. இவங்க ரசூல்லா அழுகிறத பார்த்துட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறத பார்த்துட்டு சஹாபாக்கள் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுது முடிச்சிட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதரை எதுக்காக நீங்க அழுகுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, என் தாயின் கபர் இதுதான் சொல்றாங்க, என் தாயின் கபர் இதுதான், 6 வயதுல என்னுடைய தாயை இழந்து பரிதவித்து நின்ற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே சொல்வாங்க.
அப்படி அனாதை சிறுவரா வளர்ந்து முப்பாட்டனரை சில நாட்களுக்கு பின்னாடி 8 வயசுல முப்பாட்டனர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறிய தந்தையுடைய அரவணைப்பில் வளர்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போகுது. 25 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடியுது. முதல் மனைவி யார்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்பு மனைவி. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலான மனைவி. அவர்கள்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் முறையாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணிப்பா. முதல் முறையா அல்லாஹுடைய தூதர் ஹிரா மலை குகையிலிருந்து எனக்கு இப்படியான சம்பவம் நடந்துச்சு. ஒரு மனிதர், ஒரு ஜிப்ரையில நான் பார்த்தேன், அவருடைய உருவம் வானத்துக்கு பூமிக்கு வியாபித்து இருந்துச்சு. எனக்கு பயமா இருக்குது கதீஜா, எனக்கு போற்றுங்க, என்னை போர்த்துங்கள், எனக்கு குளிர் நடுங்குது, எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்ல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதரை நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? நீங்க உறவுகளை ஆதரிக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, நீ நல்ல மனிதராக தானே வாழ்கிறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நீ ஆசுவாசப்படுங்க, நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதுணையாக தன்னுடைய செல்வத்தையும் தன்னையே அர்ப்பணித்த ஒரு மனைவி தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 25 வயசுல கல்யாணம் முடிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே தொடருது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு இடையில எத்தனை துன்பங்கள் தெரியுமா? அல்லாஹ்ன்ட்டு நீங்க வணங்குங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூதரை அடிக்கக்கூடிய மனிதர்கள் அங்க அந்த மக்காவில் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ அல்லாஹ் மட்டும்தான் நீங்க வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா கல்லை கொண்டு என்ன செய்வாங்களா? எறிவாங்களா? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சஜ்தா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தொழுகைக்காக சஜ்தாவில் இருக்கும் பொழுது குடலை கொண்டு என்ன செஞ்சிருப்பாங்க? ரசூலோட மேல போட்டுருவாங்களா? அதை எடுத்து விடுறது யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள போல சின்ன பிள்ளை தன்னுடைய வாப்பா மேல பட்ட அந்த அழுக்கான அந்த அசுத்தமான நாற்றமடைக்கக்கூடிய அந்த குடலை எடுத்துட்டு யார் இதை செஞ்சது? அந்த ஃபாத்திமாமா சத்தமா சொல்லுவாங்களா, யார் என்னுடைய தந்தை மீது இப்படிலாம் போட்டது யாரு அப்படின்ட்டு ரொம்ப கோபத்துல செல்வாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து, ஃபாத்திமாமா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய தந்தை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னென்ன பேரை சொல்லுவாங்க. அபு ஜஹல், உத்துபா, ஷைபா, யா அல்லாஹ் இவர்களை எல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இது பண்ணிட்டு போயிடுவாங்களாம். இப்படி ஒவ்வொரு நாட்களும் கடந்து கொண்டே இருக்குது. அவங்க போகும் பொழுது கல்லையும் முள்ளையும் தெருவுல போட்டு போவாங்களாம். இந்த ரசூல் முகமதுடைய கால் கிழிச்சு அவங்க இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெருவுல அவங்க நடக்கக்கூடிய அந்த இடத்துல கல்லையும் முள்ளையும் கற்களையும் போட்டு விடுவாங்களாம். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வச்சாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ரசூல்லா ஒரு நாள் சபா என்கின்ற மலைக்குன்றின் மீது ஏறி நின்று, யா சபாஹா எல்லாரும் வாங்கலேன், நான் சொல்றதை கேளுங்களேன், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, நீங்க வணங்கக்கூடிய சிலைகள்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய அபூ லஹப் என்ன செய்வான்? கீழே இருக்க மண்ணை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து எறிவான். என்னென்ன கஷ்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முகத்தை பார்த்து என்ன செய்வான்? எறிவான். எரிஞ்ச உடனே தான் அல்லாஹு தஆலா சொல்லுவா, தப்பத் யதா அபீ லஹபியும் வ தப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். எனது ஹபீபுடைய முகத்திலையா நீ மண்ணை கொண்டு எரிஞ்ச, 2 கரங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அந்த அபூ லஹபை சபிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லாம் நாட்கள் கடக்குது. ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி மக்காவில் இருக்கவே முடியல, தொழுக முடியல, குர்ஆன் மோத முடியல. யா அல்லாஹ் என்னடா இவ்வளவு துன்பமா, அல்லாஹ்வே உன்னை வணங்குன்னு அப்படின்னு சொன்னதுக்கா இவ்வளவு துன்பம்? அவங்களுக்கு மட்டும் கிடையாது, சஹாபாக்களுக்கும் துன்பம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் உங்களை போல ஒரு சின்ன பிள்ளையா, ஒரு 12-13 வயசு பிள்ளையா இருந்தாங்க. அடிமையா வேலை செஞ்சாங்க ஒரு எஜமானனுக்கு. ஒரு நாள் அந்த எஜமானன் இரும்பு கம்பியினால முதுகுல சூடு போட்டான். ஓடி வர்றாங்க அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய முதுகை பாருங்க அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தி இப்படி துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நெருப்பை குளிராக்கி கொடுத்தாயோ அதே போல என்னுடைய அம்மாருக்கு நெருப்பை குளிராக்கி கொட அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்வாங்க. அப்பொழுதுல இருந்து அந்த எஜமானன் என்ன அடி அடிச்சாலும் என்ன சூடு போட்டாலும் பூவால் தடவுனது போல இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய சஹாபாக்களும் கஷ்டப்படக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரத் செய்கிறாங்க. நம்ம பிறந்த ஊரை விட்டு எங்கேயாவது போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய வீடு, அவங்களுடைய வாசல், அவங்களுடைய ஊர், அவங்களுக்கு பிடிச்ச மக்கா, அந்த கஅபா,
அந்த ஊர் ஹிஜ்ர செய்கிற மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்யும் பொழுது இப்படி சொல்லுவாங்களா, யா மக்கா, இந்த உலகத்திலேயே ஊர்லேயே பிடிச்ச ஒரு நீதான் கஅபா, உன்னை நான் எவ்வளவு நான் நேசிக்கிறேன்ட்டு அல்லாவுக்கு தான் தெரியும். அந்த கஅபாவை கட்டி தழுவி அழுகுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை பிரிய எனக்கு மனமில்லையே, இந்த குறைஷி மக்கள் மட்டும் எனக்கு கஷ்டப்படுத்தாம இருந்திருந்தா இந்த ஊருக்குள்ளேயே நான் இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே ஹிஜ்ர செய்வார். மதீனாவுக்கு போறாங்க. போற வழியில எத்தனை துன்பங்கள், சுபஹானல்லாஹ். சவுரு குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்குவாங்க. தங்கும் பொழுதுதான் அந்த குகை, உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா அந்த வரலாறு, குகைக்கு முன்னாடி சிலந்தி வலை கட்டி இருக்குமா. ஒருத்தவங்க ஒரு குகைக்குள்ள போறாங்கன்னா அந்த வலையெல்லாம் நம்ம பிரிச்சுட்டு தானே போவோம். ஆனால் உள்ளே போகிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளே போனதுக்கு பின்னாடி அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு என்னன்னா, அந்த குகைக்கு முன்னாடி சிலந்தி அப்படியே நூலாம்படையாக கட்டி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா புறா முட்டையிட்டு இருக்குது. அந்த புறா குஞ்சுகள் எல்லாமே அந்த சவுறு குகையில் இருக்குது. எதிரிகள் வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, நூற்றுக்கணக்கான எதிரிகள். யார் வந்து முஹம்மதுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு. அன்றைய நாள் 100 ஒட்டகம்னா கோடி மில்லியன் கணக்கில் அவன் பணக்காரனாக ஆயிடலாம். அப்போ வெறி கொண்டு தேடுறாங்க எல்லாருமே. கையில் பார்த்தீங்கன்னா கூர்மையான வாள். எங்கு கண்டாலும் முஹம்மதுடைய தலையை எடுத்துருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவுரு குகையில் இருக்கிறாங்க. எதிரிகள் எல்லாம் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களே, எனக்கு பயமா இருக்குது அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நினைத்து பயம் இல்லை, உங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க அபூபக்கரே, நம்மளோடு அல்லாஹ் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படியான வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நம்மளோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அப்படியெல்லாம் பாதுகாத்து அவர்களை காப்பாற்றி மதீனாவுக்கு போறாங்க. மதீனா வாசிகள் சுப்ஹானல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே ஹஜ் செய்யணும் நியத்து வைங்கப்பா. கண்டிப்பா ரசூல்லா பிறந்த இடத்தையும் ரசூல்லா அடக்கம் செஞ்ச அந்த ஊரையும் கண்டிப்பா பார்க்கணும். நம்ம எல்லாம் உயிர் இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கணும். மதீனா மக்கள் அன்சாரிகள் உதவினா அப்படி உதவி செய்யணும். சுப்ஹானல்லாஹ், வீடு இருக்குதா, 2 வீடு இருக்குதா, முஹாஜிர்கள், அதாவது மக்காவுலேருந்து ஹிஜ்ர செஞ்சு வந்தவங்கெல்லாம் முஹாஜிர்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், வியாபார பொருட்களா, பாதி வியாபார பொருட்கள் நீங்கள் வச்சுக்கோங்க. தோட்டமா, ஒரு தோட்டத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சுப்ஹானல்லாஹ், எல்லாத்தையுமே அவங்களுக்கு பாதியாக பிரித்து அன்சாரிகளை ஆதரித்து உதவி செஞ்சதின் காரணமாக அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பெரும் பலமாக இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த அளவிற்கு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ர செஞ்சு 10 வருஷம் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருந்து அங்கேயே வாழ்ந்து எத்தனை போர்கள் தெரியுமா, பத்ரு போர்க்களம், உஹது போர்க்களம். இந்த பத்ரில் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, உஹதில் ரசூல்லாவுடைய பல்லு உடஞ்சு போயிட்டு அவங்க மேலே கவசம் அணிவிச்சிருக்காங்க. எதிரிகள் கல்லை கொண்டு எறிகிறாங்க. அந்த கவசத்தில் ரசூல்லாவுடைய தலையில் இருக்கக்கூடிய கவசத்தில் பட்டதுனால கவசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்திக்குள்ளே போயிடுது. 2 ஆணி. இதெல்லாம் கற்பனை கிடையாது. ரசூல்லாவுக்கு ரத்தம் வலியுது. இப்போதான் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு அழகான சஹாபி என்ன செய்வாங்க, தன்னுடைய பற்களால் ரசூல்லாவுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய ஆணியை பிடுங்கும் பொழுது அவர்களுடைய பல்லு வந்து ஆடி விழுந்துரும். அந்த அளவிற்கு இந்த நெற்றியுடைய எலும்பு நமக்கு தெரியும்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கூர்மையான ஆணி உள்ள நுழையுது அப்படின்னா எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய முட்டி உடைக்கப்படுது, அவங்களுடைய பல் பதம்பாக்கப்படுது, அவர்களுடைய நெற்றியில் ஆணிகள் இது பண்ணப்படுது. சுப்ஹானல்லாஹ், எப்படியான கஷ்டங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தில் என்ன அவங்க எதிர்பார்த்தாங்க. முழுக்க நமக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கப்பா. இப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நம்ம நேசிக்கணும், உயிருக்கு மேல நம்ம நேசிக்கணும் தானே. எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டால் ஸலவாத் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ட்ரீமாக இருக்கணும். உங்களுடைய எப்படியாவது கனவிலும் தினமும் தூங்கும் பொழுது இந்த நியத்து வைங்கப்பா, அல்லாஹ்வே ஒரு முறையாவது அல்லாஹ்வுடைய தூதர் எம்மது ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை ஒரு காட்டு நான் பார்த்துட மாட்டேனா. கனவுல பார்க்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை, கனவிலும் நனவிலும் யா அல்லாஹ் அவர்களை காணக்கூடிய பாக்கியத்தை கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ்விடத்தில் நிறைய நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். ஒரு ஏக்கம் இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணும், ஒரு முஹப்பத், ஒரு நேசம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ்
சரிங்களா? இன்ஷால்லா. அது போல தாயிஃப் நகரம், அவங்க ஒரு நாள் ஆயிஷா அம்மா கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குல்ல, அதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அல்லாஹ்வுடைய தூதரே? சொல்லும் பொழுது தான் தாயிஃப் நகரத்தினுடைய நடந்த துயர சம்பவம். 10 நாள் தாயிஃப் நகரத்துக்கு போகிறாங்க. மக்காவில் யாருமே பேச்சை கேட்கல. தாயிஃப்க்கு போய் யாராவது நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைவர்களுடைய வீட்டுக்கும் ரசூல்லா போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாவுக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையே, உன்னை போய் அல்லாஹ்வுடைய தூதரா தேர்ந்தெடுத்திருக்கிறானே. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் மட்டும் உன்னை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக நான் என்ன செய்வேன், காபாவுடைய துணி சீலை இருக்குல்ல, அந்த காபாவுக்கு மேலே ஒரு கருப்பு போர்வை போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பிடிச்சி அப்படியே உழுக்கணும் போல இருக்குது. அதாவது ஒரு கிண்டலுக்கான வார்த்தைகளை ரசூல்லா ஒவ்வொரு வீட்டையும் தேடி தேடி போகும்பொழுது சொல்லக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க அந்த தலைவர்கள் எல்லாம். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி உங்களை போல சிறுவலை கொண்டு கல்லை கொண்டு எரிஞ்சிருக்கிறாங்க. எரிஞ்சு எரிஞ்சு அவங்கள அடிச்சு துரத்தி அவர்களுடைய ரத்தங்கள் எல்லாம் அவங்களுடைய பாதங்களில் படிஞ்சு 2 சஹாபிகள் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு கூட போவாங்க. ஜெயிதை என்னை பிடிங்க, ஜெயிதை என்னால் நடக்க முடியலை. ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு துன்பம். ஒரு தோட்டத்தில் அப்படியே உட்காந்துருவாங்க, ஒரு மரத்துக்கு அடியில் சாஞ்சு உட்காந்துருவாங்க. வருவாங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த இடி மின்னல் காற்று மலைகள் எல்லாம் வசப்படுத்துவாங்கல்ல, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே ஒரே ஒரு கட்டளை இடுங்க, இந்த தாயிஃப் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களை 2 மலைகளுக்கு மத்தியில் வச்சு நசுக்கிடுற, அல்லாஹ் உங்களிடத்த உத்தரவு கேட்டுட்டு வர சொல்லியிருக்கா. நம்ம யாராவது ஒருத்தவங்க நம்மளை பழி வாங்குறாங்க, அடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? அவங்கள திருப்பி அடிக்காத வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமா, அவங்கள எப்படியாவது மலைக்கு இடையில இது பண்ணி நசுக்கி சாகடிச்சிருங்க மீகாயில அப்படின்னு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க, வேண்டாம் மலக்கே, நீங்க இந்த மனிதர்கள் ஈமான் கொள்ளலனா என்ன, இவர்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்வாங்க இல்லையா, வேண்டாம், அவர்களை மன்னித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு துயரங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. கடைசியில் இறுதி நேரம் எல்லாருக்குமே நாம அடிக்கடி பேசுறது தான் ஜக்ராத்துடைய நேரம். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, மரணத்திற்கு ஒருவித மயக்கம் இருக்கிறது, என்னால தாங்க முடியலையே. ஜக்ராத்துடைய வேதனையை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். நமக்கெல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் ஜக்ராத்துடைய வேதனை சுவைத்தே தான் தீருவோம். எப்படி இருக்கும் தெரியுமா? நரம்புகளிலிருந்து, எலும்புகளிலிருந்து, சதைகளிலிருந்து நம்மளுடைய ரூஹால் அந்த மலக்குமார்கள் கலட்டும் பொழுது பரக்கூடிய வேதனை. சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதனை பட்டுதான் இந்த உலகத்தை விட்டே பிரிஞ்சாங்க. பிரிந்த துயரத்தை சஹாபாக்களால தாங்கவே முடியல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, யாராவது முஹம்மது எங்களுடைய தூதர் இறந்துட்டார்னு யாராவது சொன்னீங்க, கழுத்தை வெட்டிடுவேன். ஆனா இறந்து ஜனாசாவா வீட்டுக்குள்ள இருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது சொன்னீங்கன்னா கழுத்தை வெட்டிடுவேன். ரசூல்லா இறக்கவே இல்லை, அவங்களால நம்ப முடியல. நேசம் ரொம்ப பாசமா இருக்கிறவங்க இறந்துட்டாங்க, நம்மளால ஜீரணிக்க முடியுதா? அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அப்போதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, ஆசுவாசப்படுங்க உமரே, அமைதியை உட்காருங்க, என்னாச்சு உங்களுக்கு, அமைதியை உட்காருங்க. அல்லாஹ்வை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அல்லாஹ் மரணிக்கவே மாட்டான். யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் தான் ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ ரசூல்லா மரணிச்சிட்டாங்க, அல்லாஹ் எப்பொழுதுமே மரணிக்க மாட்டான். இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். அமைதியை உட்காருங்க உமரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆசுவாசப்படுத்துவாங்க. யாராலுமே அவங்களால ஜீரணிக்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பைத்தியம் முடிச்சு அலைஞ்சாங்க மதீனா வீதியில. அவங்க எங்க பார்த்தாலும் மதீனாவுடைய அந்த இருக்கையில பார்த்தா, ஐயோ ரசூல்லா இங்க தானே உட்கார்ந்தாங்க, இங்க தானே சாப்பிட்டாங்க, இங்க தானே அமர்ந்தாங்க, இங்க தானே எங்களோட பேசினாங்க, இங்க தானே நடந்தாங்க, இங்க தானே தொழுக வச்சாங்க. ஏன் ஒரு மரக்கட்டை அழுதுச்சாம்பா, நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு மரக்கட்டைக்கு மேலதான் ரசூல்லா நின்று பயான் பண்ணுவாங்க, ஜும்மா பயான். அந்த மரக்கட்டை அழுத சப்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரிவின் காரணமா. அது இறக்குறதுக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரக்கட்டை வேண்டாம், இன்னொன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்கட்டை மேலே ஏறி நின்று பயான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நின்ன அந்த மரக்கட்டை என்ன செய்யுதான், அழுகுதான். ஒரு மரக்கட்டைக்கே அவங்களுடைய பிரிவு தாங்க முடியலன்னா அந்த சஹாபாக்கள் காலையில சூரியன் உதயமாகுதோ இல்லையோ ரசூல்லாவை பார்த்து தான் ஆகணும். அவங்க அவ்வளவு ஏக்கம், எப்பொழுதுமே ரசூல்லாவுடைய முகத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்துதான் அவர்களுடைய காலை பொழுது விடியும், பார்த்துதான் அந்த அவர்களுடைய மாலை பொழுது அடங்கும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நேசம் அவங்க அந்த சஹாபாக்கள் இருக்கும். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பைத்தியம் முடிச்சு அலைஞ்சாங்க. பாங்கு இனிமே நான் சொல்லவே மாட்டேன், மதீனாவில் இனிமே ரசூல்லா இறந்த பின்னாடி நான் பாங்கு சப்தத்தை இனிமே நான் சொல்லவே மாட்டேன்ட்டு அவங்க மறுப்பு தெரிவிச்சாங்க.
கொஞ்ச நாட்களுக்கு வருடங்கள் கழிக்க பின்னாடி சஹாபாக்கள் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. ஒரே ஒரு முறை பாங்கு சொல்லுங்க பிலாலே, உங்களுடைய பாங்கு சப்தத்தை கேட்டு எனக்கு பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத் அப்படின்னு சொல்றாங்க. மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க நபி ஸல்லல்லாஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா முஹம்மதுங்கிற அந்த பேரை அவங்களால சொல்ல முடியல. முஹம்மதுங்கிற பேரை அவங்களால என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அப்ப அவங்க சொன்ன உடனே பாங்கு சப்தத்தை இப்படி சொன்ன உடனே அவங்க மயக்கம் போட்டு விழுந்த உடனே அந்த சஹாபாக்கள் எங்க பாக்குறாங்க தெரியுமா? ரவுலா ஷெரீஃப், ரசூல்லா எங்க அடக்கம் பண்ணாங்களோ அந்த ரவுலா ஷெரீஃபை ஏறிட்டு பாக்குறாங்க. ஏன்னா எங்கெல்லாம் பிலால் பாங்கு சொன்ன உடனே ரசூல்லா வந்துருவாங்கல்ல, இப்ப மட்டும் ஏன் வரமாட்டுக்காங்க அப்படின்ட்டு அவங்க கபரை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அந்த சஹாபாக்கள். அவ்வளவு நேசம் அந்த மனிதர்களுக்கு, அவங்களால மறக்கவே முடியல. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மரண நேரத்துல நமக்கெல்லாம் சக்கராத்துடைய வேதனை வரும் பொழுது நம்ம பயப்படுவோம்ல, மரணம் வரப்போகுதுன்ட்டு. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சிரிக்கிறாங்களாம். அப்ப அவங்களுடைய மனைவி கேட்பாங்க, ஏன் பிலால் இப்படி சிரிக்கிறீங்க, என்ன எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ரசூல்லாவை சந்திக்க போறேன்ல, இறந்துட்டேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திச்சுக்கிறாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மரண தருவாயில் சிரித்து கொண்டே மரணித்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு நேசம்பா சஹாபாக்கள் வச்சிருக்கிறாங்க. இப்போ நாம எந்த அளவுக்கு நேசம் வச்சிருக்கோம்? நேசம் அப்பமா இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவல், இந்த வசந்தமான இந்த நாளிலே, இந்த வசந்தமான இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய வழியை மூச்சுக்கு மூச்சாக பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கையில் நமது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வாழக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நீங்க வளரும் தலைமுறைகள் எங்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர் கேட்கிறீர்களோ, அந்த பெயர் கேட்கும் பொழுதெல்லாம் நாயகத்துடைய ஞாபகம் வரணும். அவர்கள் மீது அதிகமாக நேசம் கொள்ளணும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாஅத் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும். அந்த ஷஃபாஅத்தோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடும் ஷஃபாஅத்தோடும் இந்த உலகத்திலிருந்து மறுமைக்கு பயணித்து இன்ஷா அல்லாஹ் மறுமையிலிருந்து சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடித்து முதல் முறையாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கூட்டம் நாம் தான் இன்ஷா அல்லாஹ். அதனால எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரபியுல் அவலுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.